வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இன்றைக்கி உங்கள் சார்பாக நீங்கள் கேட்ட கமெண்ட்லேருந்து விஷ்ணு கேள்வி கேட்பேன். வணக்கம் சார். நிறைய கேள்விகள், நேற்று பாதி கேள்வி கேட்டோம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி நிறைய கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட்டு, லிஸ்ட் ஆகாத ஷேர்ஸை எப்படி வாங்குறது? உதாரணத்துக்கு வாங்காமல் இருக்கிறதே பெட்டர். ஏன்னா நாளைக்கு லிஸ்ட்டே ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் உங்களோட கேமே கிடையாது. இந்த கேம்லாம் நீங்கள் விளையாடக்கூடாதுங்கிறது என்னோட அட்வைஸ். கொஞ்சம் சொன்ன எக்ஸாம்பிளையும் நான் சொல்லிடுறேன். அபிமன்யு உள்ளே போயிட்டு வெளில வர முடியல. 3 வாட்டி உள்ளே போயிட்டு வந்துட்டிங்கன்னா 4வது வாட்டி மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளிலே வர மாட்டீங்க. ஓகே சார். இது இந்த கேள்வி ப்ளஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சேர்த்தே கேட்குறேன் சார். சிஎஸ்கே வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து 195 ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. எனக்கு ஞாபகம், இந்தியா சிமெண்ட்ஸ் நான் வாங்கினப்ப என்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் சிஎஸ்கே ஷேர்ஸ் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும். உங்கள்கிட்டையும் இருக்குது, என்கிட்டையும் இருக்குது. பட் இந்தியா சிமெண்ட்ஸை நான் எப்போவோ கொடுத்துட்டேன் சார். சிஎஸ்கே ஸ்பிளிட் ஆகி உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு இருக்குது. ஓகே சார், ஃபைன். எப்போ எனக்கு எப்படி சிஎஸ்கே ஷேர் எப்படி இதில் வந்தது அப்படின்னு அப்போ யோசிச்சு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி 10 years பேக் சிஎஸ்கே கொடுத்துட்டாங்க. இப்போ சிஎஸ்கே விலை குறைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த வாட்டி தருமடி வாங்கிட்டாங்க. டீமை எடுக்க தெரியாமல் எடுத்திருக்காங்க. தட் இஸ் யானைக்கும் அடிசருக்கும்னு தோனிக்கு சறுக்கிடுச்சு. அவர் எடுத்த டாப் 4 பேட்ஸ்மேன் அவரால் பேட்டே பிடிக்க தெரியாதவங்களா போயிட்டாங்க. அண்ட் ரித்துராஜுக்கும் அடிபட்டுடுச்சு. ஸோ இட் மிஸ்கால்குலேட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி. It also happened to the great Dhoni. You know, I'm a great Dhoni fan. But தோனிக்கும் அடிசறுக்கிடுச்சு. It happens. ஓகே சார். அதனால இது இறங்கும். பட் இவன் என்னைக்கு லிஸ்ட் பண்ணுவான்னு தெரியாது. மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளில போக முடியாது. சார், மாருதி சுசுகியோட மார்க்கெட் ஷேர் வந்து 40%க்கு கீழே குறைஞ்சிருக்கு. மகேந்திரா செகண்ட் பிளேஸுக்கு அடிச்சு முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க வந்து டாடா அண்ட் ஹுண்டாய் ரெண்டையுமே ஓவர்டேக் பண்ணி இப்போ முன்னாடி வந்துட்டாங்க. மாருதி கிட்ட ஈவியே கிடையாது சார். இன்னைக்கு வரைக்கும் ஈவி கிடையாது. ஸோ M&M மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை ஈவி அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக பெட் பண்ணலாமா? என்னுடைய கேள்வி என்னன்னா, பெட் பண்ணலாமாங்கிறது ஒரு கேள்வி. வேகனாரை நானே ஈசிஆரில் பார்த்துருக்கேன் சார். வேகனாரோட பேட்டரி வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி நானே பார்த்துருக்கேன் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. இட் இஸ் கெப்ட் சீக்ரெட். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மாருதியில் எந்த ஒரு ஈவி வெஹிக்கிளுமே இல்லை. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை ஈவிக்காக அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ உனக்கு மாருதி வாங்கணும் இருந்ததுன்னா the only way to do is to buy Toyota in Japan. That is the beneficial way. நீங்கள் என்ன புரியலன்னா, உங்களுக்கு மாருதியோட மார்க்கெட் ஷேர் இன்னும் குறைஞ்சுட்டே போகும். அது தெரியுது சார். அதனால தான் கேட்குறேன். மாருதியில் அந்த எஸ்ஸை போட்டு யாரும் ஹை எண்டு கார் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பீப்புள்ஸ் கார்னே பிராண்ட் ஆகிடுச்சு. கரெக்ட் சார். மாருதி 800, வேகனார் அது மாதிரி கார் ஆகிடுச்சு. இந்த காரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஹை எண்டில் அவங்களுக்கு சேல்ஸ் வந்து டாட்டா மாதிரி கீழே இறங்கிடும். வேகனார் அண்ட் ஸ்விஃப்ட்டை எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட வால்யூம்ஸ் வந்து மோர் தென் 50% இறங்கிடும். ஸோ வேகனார் வாங்க மாட்டேங்கிறாங்க மக்கள். ஸ்விஃப்ட்டும் வாங்க மாட்டேங்குது. டாக்ஸி கார் ஆகிடுச்சு. ஸோ மக்களுக்கு என்ன வேணும்னா ஹையர் அண்ட் கார்ஸ் வேணும். ஸோ வெதர் அவங்களால ஹை அண்டு காருக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ரைட்டா? இன் கேஸ் ஆஃப் டாட்டாஸ் என்ன அட்வான்டேஜ்னா, they have a very high end brand. அண்ட் இன்னைக்கு அவங்களுக்கு கீட் ஸ்டாமர் ஒரு ஃபேவர் பண்ணிட்டார். ரைட்டா? கீட் 1 லட்சம் காருக்கு 10%. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காலையும் டேரிஃப் கிடையாது. ஸோ அவனுக்கு அமெரிக்காவும் ஓப்பன்டு, இந்தியாவும் ஓப்பன்டு. ஸோ ஹீஸ் இன் போல் பொசிஷன். அவனுக்கு ஒரு சைனாவோட கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். இப்போ அவன் மேலே என்ன கம்ப்ளைண்ட்டு? அவன் கார் ஓட்டினா பஸ் ஓட்டுற மாதிரி இருக்குங்கிறது தான் கம்ப்ளைண்ட். அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனியை விலைக்கு வாங்கியிருக்கான். ஒரு ஐசி கம்பெனியை விலைக்கு வாங்கியிருக்கான். ஒரு சிப்ஸ் பண்ணுற கம்பெனியை விலைக்கு வாங்கியிருக்கிறான். ஸோ ஹீ இஸ் ட்ரைங் டு பிகம் அனதர் டொயோட்டா. அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியாது. பட் அது இருக்குது. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது,
நோ அஃபிஷியலி நோ ரிலேஷன்ஷிப். பட் டொயோட்டாவோட ஓனர் வந்து இங்கே முதலாளியோட டாக்டர் இல்லை, அவங்க தான் சேர்மன். நோ லிங்க்குங்கிறாங்க, நோ லிங்காக தான் இருக்கும். பட் இட் இஸ் அ பிக் வெனரபிள் பிராண்டு. அதை இப்போ ரெண்டாக பிரிக்க போகிறான். ஆமாம், அவன்கிட்டயே சாஃப்ட்வேரும் இருக்குது, அவனே சிப்ஸும் தயாரிக்க போகிறான். அவங்க தான் முதல்ல தயாரிக்க போகிறாங்கல்ல சார், இஃப் ஐம் நாட் ராங். பிளெயின் அசம்பிள் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இஸ் அக்வயரிங் ஆல் டெக்னாலஜி. ஃபோக்கஸை ஷார்ப் பண்ணணுன்னு பேசஞ்சர் காரை தனியாக கம்பெனியாக பிரிக்கிறான். இட் மே டேக் 10 years, இட் மே டேக் 20 years. அதான் அவன் பிளான். ஐஏஎஸ்சியை வாங்கிட்டான். அவன்கிட்ட இருக்கிற காசை இன்னொரு பெரிய கார் கம்பெனி, ஜப்பான் கார் கம்பெனி ஏதாவது விலைக்கு போடணும் வந்ததுன்னா வாங்கிடுவான். இது ஒரு சைடு. மாருதி இஸ் ஓன் பை சுசுகி, சுசுகி இஸ் ஓன் பை டொயோட்டா. ஒரு பெரிய ஸ்டேக் வச்சுருக்கான். ரைட்டா? சுசுகி டாமினேட் பண்ணுற ஒரே மார்க்கெட் இந்தியாவும் பாகிஸ்தானும் மட்டும்தான். வேற எங்கேயும் சுசுகி காரு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதெல்லாம் தான் ஃபேக்ட்ஸ். அப்போ ஏன் மாருதிக்கு இவ்வளோ ஷேர் இருக்குன்னா 2 காரணம். ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். 100% மார்க்கெட் ஷேர் இருந்தது அட் ஒன் டைம். ஏன்னா டாட்டாக்குனா கார் பண்ணுறதுக்கே லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட் பண்ணீங்க. அண்ட் வந்த சின்ன கார் அதுதான், சின்ன கார். ஆமாம். ஸோ அண்ட் வி கேம் வித் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. ஈவன் டெக்னாலஜியை கிடையாது, ஹியர் டு ரீஇன்வென்ட் திஸ் டெக்னாலஜி. ஓகே, இது டாடா வர்சஸ் இது. ஆஸ் ஃபார் அஸ் மஹேந்திரா இஸ் கன்சர்ன், மஹேந்திரா ஸ்பின் ஆஃப் பண்ணி வெறும் கார் கம்பெனி, எஸ்யூவி கம்பெனியாக கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் மஹேந்திராவில் இட்ஸ் அ ஹோல்டிங் கம்பெனி லைக் டாடா சன்ஸ். தெர் ஆர் செவரல் பார்ட்ஸ் ஆஃப் மஹேந்திராஸ் விச் ஹவ் நாட் பர்ஃபார்ம்ட். இவன் சசாங் யாங்னு ஒரு கம்பெனியை வாங்கினான், அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு. இவன் காசு போட்டு அதை சரி பண்ண முடியல. ஆஸ்திரேலியாவில் ஒரு பிளெயின் பண்ணுற கம்பெனியை வாங்கினான், அதையும் இவனால் ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் என்ஃபீல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜாவாவை கொண்டு வருவேன், ஜாவா பிராண்டை ரிவைவ் பண்ணேன்னா ஒன்றும் பெருசாக பருப்பு வேகலை. ஜஸ்ட் 3 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஹீ ஹாஸ் காட் லிமிட்டட் மணி, லாட் ஆஃப் ஆம்பிஷன். இதோட ஐரெஸ்மே எனக்கு மஹேந்திரா இருக்கா இருக்குது. நான் வாங்கி எவ்வளோ வருஷம் ஆனது? 2008 கிராஷில் வாங்கினேன். இப்போ எனக்கு தெரியாது. ஈவன் தோ யூ ஆர் அ ஷேர் ஹோல்டர், நீங்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கங்கன்றதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ஐ எம் a shareholder of both. Yes. I am a shareholder of Toyota, I am a shareholder of Suzuki, I am a shareholder of Tata Motors, I am also a shareholder of Mahindra and நீங்கள் இதை Mahindra. பிரித்து சொல்லும்போது ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் புரியுது சார். எந்த ஸ்டாக்லையுமே நீங்கள் எமோஷ்னலாக இல்லை, அந்த ஷேரை நானே வச்சுருந்தாலும் இப்போ அது கரெக்டா அப்படிங்கிறத மட்டும்தான் நான் பார்க்குறேன்றது உங்கள் பாயிண்ட்ல தெளிவாக தெரியுது. நீங்கள் சொன்ன அந்த 2 விஷயத்தில் ஒரு ஃபன் ஃபேக்ட் எனக்கு தோணுச்சு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் பீப்புள் நோ தட் இந்திரா காந்தி வந்து இந்த மாருதி உடயோக் மாருதி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது Volkswagen பீட்டில் மாதிரி ஒரு பீப்புள் காராக இது இருக்கணும்னு டார்கெட் பண்ணி தான் மாருதியை கொண்டு வந்தாங்க. நீங்கள் பேசும்போது அப்படியே ஒரு ஃப்ளோவில் இது ஒரு பீப்புள் கார் அப்படின்னீங்க. ஸோ திஸ் வாஸ் தி ஆம்பிஷன் ஆஃப் த காந்தி. பட் அன்றைக்கி இருந்த இந்தியா வேற, இன்னைக்கு இருக்கிற இந்தியா வேற. இன்னைக்கு ஒரு ஆஸ்பிரேஷனல் இந்தியா. அவன் அந்த ஸ்மால் காரை விரும்பலை. எஸ். இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, டாட்டா வந்து 1998, 97ல் டாட்டா இண்டிகான்னு ஒரு காரை லான்ச் பண்ணாங்க. அந்த டிசைன் தான் ஃபஸ்ட்டு மாருதி வந்து அவங்களுடைய காராக லான்ச் பண்ணுறதுக்கு போய் ஃப்ரான்ஸில் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு அந்த டிசைன் பிடிக்கல, அது ரொம்ப பெரிய காராக இருக்குது, வேண்டான்னு சொல்லிட்டு வந்த அந்த டிசைன் தான் 1998ல் டாட்டா இண்டிகா அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. ஸோ இது பேசும்போது அந்த ஃபன் ஃபேக்ட் தோணுச்சு சார். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் பீப்புள் நோ தட். டாடா கெமிக்கல்ஸ் பற்றி உங்களோட வியூ என்ன சார்? PE80 டாடா கெமிக்கல்ஸ் ஒரு ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். அவன் ஆரம்பித்த அதை எல்லா நல்ல பிஸ்னஸையும் பிடுங்கி இதை கன்சியூமரில் போட்டாங்க. ரைட்டா? அவன்கிட்ட இருக்கிறது சோடியம் பைகார்பனேட், அதான் மெயின் பிஸ்னஸ். டாடா சால்ட்டில் மட்டும் டாடா கன்சியூமர் போட்டிருப்பாங்களோ சார்? அந்த எல்லா டாடா சால்ட் அவன் ரெடி பண்ணி மார்ஜினெல்லாம் இப்போ டாடா கன்சியூமரில் புக் ஆகிட்டு இருக்கு. சால்ட் இஸ் மேட் பை டாடா கெமிக்கல். அது எப்படி ஆச்சுன்னா, அவங்க சீ வாட்டர் யூஸ் பண்ணாங்க. துவாரகா பக்கத்தில் அவங்க பிளான்ட் இருக்கு. சீ வாட்டர், ஆர்டினரி வாட்டர் தான் யூஸ் பண்ணோம். இது ஆக்சுவலி அகெயின் ஒரு நேஷ்னலிஸ்ட் ப்ராஜெக்ட். இது ஒரு மகாராஜா ஆரம்பித்த கம்பெனி. இது ஓகே. அந்த கம்பெனி அவரால் நடத்த முடியலன்னொன்னே அவர் ஜேஆர்டியை கூப்பிடுறாரு. ஓகே. ஜேஆர்டி அந்த கம்பெனியை வாங்குறாரு. அதோட ஃபர்டிலைசர் கம்பெனி இருக்குது, அதை விற்றுட்டாங்க. இப்போ இந்த கம்பெனியை வாங்கினும்போது அவர் வந்து ஒரு அமெரிக்காட்ட மட்டும்தான் டெக்னாலஜி இருக்குது, அமெரிக்கன் டெக்னாலஜிக்கு போகணும் அப்படின்னு டாட்டாவோட ஆளெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தர்பாரி சேட்டுன்னு ஒரு
நான் இன்ஜினியர் ஒருத்தர் வராரு, ம் எனக்கு வேறு ஐடியா இருக்குது, உப்பு தண்ணியை வச்சு கூட என்னால் இதை பண்ண முடியும்னு கேட்குறாரு. ஜேஆர்டி இந்த பார்த்துட்டு ம் சரி நீ பண்ணுறதை ட்ரை பண்ணுவோன்னு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் தர்பாரி சேட்டும் அந்த கம்பெனிக்கு எம்டி சேர்மன் ஆகிறாரு, அவர் பையனும் எம்டி சேர்மன் ஆகிறாரு. ம் இப்போ முகுந்தன் ஒருத்தர் தான் இந்த கம்பெனிக்கு எம்டி. ம் அந்த சால்ட்டு போல பை ப்ராடக்ட்லேருந்து தான் அவங்க வந்து சால்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே இந்தியாவில் அன்றைக்கி அயோடைஸ் சால்ட் இல்லை. ஆ ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இந்த உப்பு வேஸ்ட்டாக போகிறதுன்னு அயோடின் போட்டு டாட்டா சால்ட்டுன்னு பேக் பண்ணி விற்க ஆரம்பித்தார். அது லேட்டர் பிகேம் அ மார்க்கெட் லீடர். அதே மாதிரி அதில் இன்னொரு வர பை ப்ராடக்ட்லேருந்து ம் சிமெண்ட்டு பண்ணி விற்கிறாங்க. டாட்டா சிமெண்ட்டு வெறும் குஜராத்தை மட்டும் இருக்குது. ஸோ இது மாதிரி பல இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் பண்ண கம்பெனி அது. இன்றைக்கி அது ஒரு இந்த கம்பெனி ஆயிடுச்சு. எது கமாடிட்டிஸ் பண்ணுற கம்பெனி. ம் அதில் டாடா சன்ஸோட ஷேர் ஹோல்டிங் இருக்குது. ம் இப்போ பைகார்பனேட் மார்க்கெட் சரியாக போயிடுச்சுன்னா இந்த ரிசல்ட்டு சரியாக போயிடும். ஓகே பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த ரேட்டில் டூ காஸ்ட்லி. ஓகே சார் ஃபைன். சன் டிவி நெட்வொர்க் அவங்க ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது, கடன் கம்மியாக இருக்குது, ப்ரமோட்டர் ஹோல்டிங் நிறையா இருக்குது, நிறைய டைவர்சிஃபைட் பிஸ்னஸாக இருக்குது. அதனால் சன் ரொம்ப டிவி நெட்வொர்க் ரொம்ப காஸ்ட்லி. ஃபஸ்ட்டு ம் ப்ரமோட்டர் சேலரி ரொம்ப ஹை. ம் நீங்கள் பல வருஷமாக பார்க்குறோம் அவங்க சேலரி எவ்வளோ எடுத்துக்கிறாங்க ம் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட். ம் என்னோட பிலீஃப் என்னென்னா ம் ஃபண்டமெண்டலாக அவங்க பிஸ்னஸ் மாடலே காலி ஆயிடுச்சு. ம் அவங்க மெயின் பிஸ்னஸ் அந்த டிவி நெட்வொர்க்கு. இப்போ டிவி யாரும் பார்க்குறதில்ல, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். டிடிஹெச் அதுவும் ஊற்றிக்கிச்சு. ம் ஓடிடி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் 23 ஓடிடி இருக்குது. இவங்க டாமினன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கிறதா எனக்கு தோணுது. ட்ரூ. முதல்ல ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அப்புறம் 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க மாதத்துக்கு. பட் சீரியல் பார்க்குறவங்களும் அதில் பார்ப்பாங்க அப்படின்ற தாட்டில் தான் அதை கொண்டு வந்தாங்க. அது ஒன்றும் பெருசாக பிக் ஆகலை. கேட்கப்பால ஓகே சார். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் எனக்கு 52 வீக் லோ. எனக்கு தெரியாது, அந்த கம்பெனியும் தெரியாது. ஓகே சார் டன். ஸோ ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் போயிடலாம். ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், பட்டாஸ் லிஸ்ட்டில் இன்னொரு செட் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ வந்து ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் போயிடலாம் சார். ரெடிங்டன் ட்ரேடிங் கம்பெனி. ட்ரேடிங் கம்பெனினால மார்ஜின் ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்கள்ட்ட பிராண்ட் ஒன்றும் பெருசாக கிடையாது. அந்த சர்வீஸில் மட்டும் கொஞ்சம் மார்ஜின் இருக்கும். அந்த ட்ரேடிங் கம்பெனிக்கு பதிலாக வேறு ஏதாவது வாங்கிக்கலாம். ஓகே சார். ஐ ப்ரிஃபர் அ பிராண்ட். அதனால அதை வேல்யூ பண்ணதே கிடையாது. ஓகே சார். தட் இஸ் வாங்கி விற்கிற கம்பெனி. ஸோ அமேசானில் லிஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி மாதிரி பார்க்கலாம். ஓகே. ஸோ தி லிமிட்டட் அப்சைட் ப்ராஃபிட்ஸ் தான் இருக்கும். தே ஆர் நாட் ஓனிங் எனி ப்ராடக்ட், தே டோன்ட் ஓன் எனி சர்வீஸ். ஸோ அதனால் பெருசாக லாபம் வராது. ஓகே சார். அண்ட் அப்போலோ டயர்ஸ் டயர் கம்பெனியாக நான் வாங்குறதே கிடையாது. பஸ் ரொம்ப பெருசாக டயருக்கு டிமாண்ட் இருக்குன்னு நான் நம்பலை. நான் அதை பற்றி கவனிக்கிறதும் கிடையாது. ஓகே சார். ம் சாய் சில்க்ஸ் கலா மந்திர் அப்படின்னு ஒரு ஷேர். எனக்கு தெரியாது. ஓகே சார். தேவயானி இன்டர்நேஷ்னல் டூ காஸ்ட்லி, வெரி காஸ்ட்லி. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஃப்ரான்ச்சைஸி வச்சுருக்காங்க. வெல் லெஃப்ட் அவுட் சைடு, வெல் அவுட்டு வேடிக்கை பார்க்குறது தான். அதெல்லாம் தொடவே மாட்டேன் அந்த வேலையில். ஓகே சார். அண்ட் தேஜஸ் நெட்வொர்க்ஸ். தேஜஸ் நெட்வொர்க்ஸ் வந்து இட் இஸ் அ வெரி குட் கம்பெனி. இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் பண்ணாங்க. அவங்களால வந்து அதை ஸ்கேல் அப் பண்ண முடியலன்னு டாட்டாஸ்ட்டை விற்றாங்க. இப்போ 5G நெட்வொர்க் வந்து பிஎஸ்என்எல்லுக்கு அவங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அலாங் வித் டாட்டாஸ். அதில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஏன்னா அவங்களோட காம்படிஷன் ஹுயாவி அவங்கள்ட்ட நிறைய ஆனால் பேட்டன்ட் இருக்குது. எப்படி ப்ளே அவுட் ஆகுங்கிறது கொஞ்சம் பார்த்துட்டு தான் பார்க்கணும். பட் ஹுவாவியோட சர்வீஸே நம்ம இந்தியாவுக்குள்ளே வாங்குறது இல்லைன்னு ஒன்று இருக்குல்ல சார். அதனால தான் சொல்கிறேன் எப்படி ப்ளே அவுட் ஆகும்னு. அட் திஸ் டைம் ஐ எம் நாட் அ டெக்னாலஜி எக்ஸ்பர்ட். ஓகே. இஃப் யூ ஆர் அ டெக்னாலஜி எக்ஸ்பர்ட், இஃப் யூ ஃபைண்ட் வேல்யூ, டாடா கம்பெனி அதனால் ஏமாற்ற மாட்டோம், போய் சொல்ல மாட்டோம். ஜூனிப்பர் நெட்வொர்க்ஸ் தான் இவனுக்கு காம்படிஷன். ஓகே சார். ஸோ டெக் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே சார். டாடா டெக்னாலஜிஸ் ரொம்ப காஸ்ட்லி பஸ். ஓகே. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 7 கோடி பேங்க். ஓகே சார். நான் பப்ளிக் செக்டர் பேங்க்கை தொடவே தொடாதீங்கன்னு சொன்னேன். இதுக்கு தான் சொன்னேன். ஒரு இப்போ வந்து தே ஃபயர்ட் ஹிம் ஃப்ரம் IMF. ஒரு புக்கை எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த புக்கு வந்து 2 லட்சம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க 7 கோடி கொடுத்து. அதை டீட்டெயில்டாக நம்ம வேறு சேனலில் மக்கள் பேச்சில் பேசியிருக்கோம். ஸோ அந்த 7 கோடிங்கிறது வந்து
டோட்டலி அண்டர் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜிஎம்ஐ மட்டும் சேர்மனை விட்டாங்க. வரதராஜன் பேர் அவருக்கு. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் பேர் மணிமேகலை. அவங்கள விட்டு ஜிஎம்ஐ மட்டும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அநியாயம் என்ன இருக்க முடியும்? ரைட். இது வந்து பாகிஸ்தான் வந்து $1.3 பில்லியன் கடன் கொடுங்கன்னு ஐஎம்எஃப்ல கேட்க போகிற டைமில் இவரை சாக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம் சார். ஆமாம். அண்டு பட் இதனால தான் சாக் பண்ணாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கு. ஓகே தான். சரிங்க சார். கனரா பேங்க், கவர்மெண்ட் பேங்க் நான் பார்க்குறதே கிடையாது. எம்ஆர்எஃப் சார் வெரி காஸ்ட்லி. இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது. அது ஐ டோன்ட் வாட்ச் தீஸ் கம்பெனிஸ். ஈவன் இஃப் ஸ்ப்ளிட் பண்ணாலும் ஒரு ஷேர் 10-15,000 ரூபாய் இருக்கும்ல சார்? தட் இஸ் இப்போ நான் கார் வச்சுருக்கேன்ப்பா, ரைட்டா? நான் அப்படி பிராண்ட் கான்சியஸாக டயர் வாங்குறதே கிடையாது. ஐ ஹவ் ஓல்ட் கார் ஆல் மை. எங்கள் வீட்டில் நான் என்கிட்ட 4 வயசு இருக்கும்போது எங்களோட ஃபஸ்ட்டு கார் MSL 7008. அப்புறம் எங்கள் அப்பா சவுதி போயிட்டார். சவுதியில் எங்கள்கிட்ட நிறைய கார் இருந்தது. திரும்பி எங்கள் அப்பா இங்கே வரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ப்ரீமியர் ஃபியட் வாங்கினோம், கேப் 6441. அப்புறம் ஒரு மாருதி வேன் வச்சுருந்தேன், எஸ்டீம் வச்சுருந்தேன், ஒரு ஜென் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் சொல்கிற எல்லா காரும் நான் பார்த்துருக்கேன், ரைட்டா? அட் நோ டைம் நானும் எங்கள் அப்பாவோ என் தம்பியோ என்ன டயர் வாங்கிறது அப்படின்னு நாங்கள் யோசித்ததே கிடையாது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, என் பார்ட்னர் வந்துட்டாலும் அவன் பார்க்குறான், அவன் ஏதோ ஒரு ஃப்ரெஞ்சு பிராண்ட் பிரெலி வாங்குறான். ஸோ கேட்டால் அதுதான் ஹை எண்டுங்கிறான். ஸோ இந்த அப்பர் கிளாஸ்னால் பிரெலி அது மாதிரி ஏதாவது ஃபாரின் பிராண்டுக்கு போயிடுவாங்க. இட் இஸ் கம்பீட்டிங் அகேன்ஸ்ட்டு. ஓகே. அதனால் டாக் ஈட் டாகு. அண்டு இப்போ கார்லாம் காஸ்ட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சைனீஸ் டயர்ஸ் போட்டு விட்ருவாங்க, OEM. ஸோ இதில் ரொம்ப பெரிய அப்சைட் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஓகே சார், ஃபைன். காஃபி டே. காஃபி டே நோ. ஓகே சார். காரணம் சார்? பிகாஸ் அது டெட்லைன் வரத்துக்குள்ளே அசெட்டெல்லாம் ஸ்ட்ரிப் ஆகிடும். ஓகே. அதுக்கு பதிலாக டாடா கன்சியூமர் எனக்கு கிடச்சா அதை பார்த்துக்கலாம். அண்ட் IRCTC மோனோபாலி இல்லை சார்? அதெல்லாம் ஒன்று மொனாப்படி நாளைக்கே போயிடும். ஏன் சார்? இப்போ எஸ் பேங்க் எப்படி போச்சு, லக்ஷ்மி விலாஸ் பேங்க் எப்படி போச்சு, அது மாதிரி போயிடும். SBI கார்ட்ஸ் பர்பெச்சுவலி லாஸ் மேக்கிங் பஸ். கவர்மெண்ட் பேங்க்கால் நீங்கள் கடன் தான் கொடுத்து வசூல் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனி IPO ப்ரைஸ்லேயே தான் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். IPO ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் கூட பெருசாக ஏறல சார், அப்படியே தான் இருக்குது. ஓகே சார். ஸோ ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸில் நீங்கள் எந்தெந்த ஷேர்ஸ் வாங்குவீங்க, எந்தெந்த ஷேர்ஸை நீங்கள் இப்போ இந்த டைமில் கன்சிடர் பண்ணுவீங்கன்றதுக்கான பதிலாம் சொன்னீங்க. அது போக நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.
இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.